டொரண்டோவில் இரவில் நடந்த 2 தீ விபத்துகள் குறித்து ஃபீல் பிராந்திய போலீசார் மீது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்துகள் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டவை என நம்பப்படுகிறது. முதல் தீ விபத்து மிசிசாகாவில் அதிகாலை 12:50 மணியளவில் நடந்தது. இதன்போது அமெரிக்கன் டிரைவில் உள்ள ஒரு கட்டிடத்திற்கு தீ வைக்கப்பட்டது. அங்கு 4 சந்தேக நபர்கள் ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தி தீயை மூட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் கருதுகின்றனர். இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைவாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதன்போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் கட்டிடத்திற்கு ஏற்பட்ட சேதம் இன்னும் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. போலீசாரும் தடயவியல் குழுக்களும் சம்பவ இடத்தில் இன்னும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இதேவேளை 2வது தீ விபத்து முதல் தீ விபத்து நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு பிரம்ப்டனில் நடந்தது. இதன்போது அதிகாலை 3 மணியளவில் ஒரு வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இழுவை வண்டிக்கு தீ வைக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வர முன்னர் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த நிலையில் போலீசார் இந்த 2 தீ விபத்துகள் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.